மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்பு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் திரு இ. பெரியசாமி அவர்கள். திரு ஐ. பெரியசாமி அவர்கள். நம்மகிட்ட கொடுத்துருந்தீங்க, நீங்க ஈன்னு கொடுத்துருந்தீங்க. அது மாதிரி தமிழ்ல ஈ, தமிழ் அதான் ஈ படிச்சேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே 1989ஆம் ஆண்டில் வருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து தொடர்ச்சியாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 9 முறை போட்டியிடுவதற்கும் வாய்ப்பளித்து என்னை 7 முறை வெற்றி பெறச் செய்து இந்த அவையில் எனக்கு 3 முறை அமைச்சராக்கி பல்வேறு பொறுப்புகளை வழங்கி வளர்த்தெடுத்த என்னுடைய உயிரினும் மேலான தலைவர், கழகத்துடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தமிழகத்தினுடைய சிற்பி, எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திசை நோக்கி நான் முதற்கண் வணங்குகின்றேன். இரண்டாவதாக, நம்முடைய இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக உயர்த்தி தமிழகத்தை தலைநிமிரச் செய்த, தமிழகத்தின் உரிமைகளுக்காக மற்ற மாநிலங்களை விட குரல் கொடுத்து அந்த உரிமைகளை பெறுவதற்காக பல இழப்புக்களை கடந்த 5 ஆண்டு காலத்தில் சந்தித்த எங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவரை தொடர்ந்து இன்றைக்கு இளைஞரினுடைய செயலாளராகவும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு மக்கள் பணியில் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் மற்றும் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை இன்றைக்கு தமிழகத்தினுடைய கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கிய துறை. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பல உள்ளாட்சியிலே பல திட்டங்கள் இன்றைக்கு வருகின்றது. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற திட்டம் கலைஞருடைய கனவு திட்டம். கலைஞருடைய கனவு இல்ல திட்டம்தான் மக்கள் மனதில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 23, 24, 24, 25 அவர்கள் இன்றைக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் முடிவு செய்து முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடுகள் 3500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை.